நீங்க பட்டணத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் வசந்தி. நான் வேலைக்காரியா உங்களோடயே இருந்துக்கிறேன். நீ அங்க வந்தா நம்ம விஷயம் எப்படியும் சாந்திக்கு தெரிஞ்சிடும். நான் கண்டிப்பா ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். அது உன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. உங்களை பிரிஞ்சிருக்க என்னாலே முடியாது. வசந்தி, என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு என் மனசுல காதல விதைச்சிங்க, தாங்கிக்கிட்ட. இப்போ என் உடம்புல காமத்தை விதைச்சிட்டீங்க. இந்த கொடுமை என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாது. பாவி, தட்டி பறிச்சிட்டியே, தட்டி பறிச்சிட்டியே. அடச்சி, நீ ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி மனுஷனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடா? சாந்தி, நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ? சாந்தி, சாந்தி எங்க போற? திரும்பாத எடுத்துட்டு. சாந்தி, சாந்தி, சாந்தி நில்லு. சாந்தி நில்லு. சாந்தி, சாந்தி நான் சொல்றது கேளு. சாந்தி, சாந்தி நான் சொல்றது கேளு. சாந்தி, 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 சாந்தி நில்லு. சாந்தி, சாந்தி ப்ளீஸ். சாந்தி, சாந்தி நில்லு. நில்லு சாந்தி. சாந்தி, சாந்தி நில்லு. சாந்தி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. சாந்தி, சாந்தி. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா. சாந்தின்னு கத்துனீங்களே? அதுவா, அது தூக்கத்துல கத்திட்டேன். வசந்தி, நாம ரெண்டு பேரும் உடனடியா ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நான் தப்பு செஞ்சிட்டேன், அதை நான் மறுக்கல. அந்த தப்பையே காரணமாக்கி என் வாழ்க்கையை அழிச்சிட போறியா? சொல்லு வசந்தி, சொல்லு. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நானும் மனுஷன் தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. வசந்தி, என்ன மன்னிச்சிடுமா? குற்றவாளி நான் தான், நான் மறுக்கல. உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உன்னை தவிர உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல, என் நிலைமை விளக்கி சொல்லிட்டேன். இனிமே நான் பேச மாட்டேன். வசந்தி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன நீதான் மன்னிக்கணும். வாங்க. மெதுவா சாந்தி, டாக்டர் சொன்னதை மறந்துடாத. உடம்பு நல்ல குணமாற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிதா. அடிக்கடி நெஞ்சு வலிக்குது. டாக்டர் கிட்ட சொன்னியா? சொன்னேன். பலகீனத்தினால அப்படி இருக்கும், சரியாயிடும்னு சொன்னாங்க. ஐயோ, 10 நாள்ல நீ எப்படி ஆயிட்ட தெரியுமா? நீங்க கூட தான் இழைச்சு போயிட்டீங்க. வசந்தி, என்னம்மா, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொண்டு வாமா. சரிம்மா.
வசந்தி, அம்மா, உடம்பெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது? ஒண்ணு இல்லம்மா. இந்த நடுராத்திரியில மாடிக்கு எதுக்காக போனேன்? ஐயா, குடிக்க தண்ணி வைக்க மறந்துட்டேன். அதனால பூஜாவில தண்ணி ஊத்தலான்னு போனேன். நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட இதே மாதிரி தினம் ராத்திரியில பூஜாவுக்கு தண்ணி ஊத்த மாடிக்கு போவியோ? அம்மா. வசந்தி, போய் படுத்துக்க. கடவுளே, இது என்ன சொல்லுது? இப்படியே இருக்குமா? சாந்தி, என்னாச்சு? என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. தண்ணி கொண்டாங்க. உடம்பு சரியாத வரைக்கும் வெளியே எங்கும் போக வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களாமா? சாந்தி, குடிமா. ஐயா, நெஞ்சு வலி ரொம்ப ஆபத்தானது. அம்மா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். சரி, குடிப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல, சரியா போச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன கொஞ்சம் குடிங்க. வசந்தி, ஐயா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாருமா. நீ? நானும் சாப்பிட்டேம்மா. ஒரே இருக்கு. ஜன்னல் கதவை மூடிட்டு நீயும் படுத்துக்க. சரிம்மா. வர வர வாய்க்கு எதுவுமே நல்லா இல்ல. சாந்தி, 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 சாந்தி. என்னங்க, என்னாச்சு? சாந்தி என்னை விட்டு போயிட்டா. அம்மா நெஞ்சு வலின்னு சொல்லும் போதே டாக்டர்கிட்ட போலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? சாந்தி, நான் கண்ட கனவு பலிச்சிடுச்சுமா, பலிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, வசந்தி எல்லாரும் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. சாந்தி, சாந்தி, சாந்தி.
நீயா? வரேன். மதுவை குடிக்கிறதுனால மனக்கவலை தீரும் நம்புறீங்களா? கொஞ்ச நேரமாவது கவலையை மறக்கலாம் தான். வேண்டாங்க, மதிய மயக்கும் இந்த மது வேண்டவே வேண்டாம். வசந்தி, என் வேதனை உணராம வேதாந்தம் பேசுறியா? இல்லைங்க, இப்படித்தான் அண்ணி இறந்ததும் என் கண்ண மனக்கவலையை மறக்க குடிக்க ஆரம்பிச்சான். முதல்ல ஒரு தடவை தான் குடிச்சான். ஆனா அப்புறம் தினம் ராத்திரி மட்டும் குடிக்க ஆரம்பிச்சான். போக போக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில அந்த மதுவே அவன் உயிரை குடிச்சிடுச்சுங்க. வசந்தி, மனக்கவலையை மறக்க எனக்கு வேற வழியே தெரியல. சும்மாருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குடிக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி,